நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே காதல் விவகாரத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலின் பகீர் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது என்ன? காதல் விவகாரத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதல், மாறி மாறி ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்ட அதிர்ச்சி காட்சிகள். பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர்களுக்குள் நடந்தது என்ன? ராசிபுரம் அடுத்த அட்டையாம்பட்டியில் இயங்கி வரும் பனியன் நிறுவனங்களில் ஒரிசா மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். அவர்களில் ரமேஷ்குமார் என்பவர் தனது மனைவி சரிதா மற்றும் மச்சினி சரஸ்வதி ஆகியோருடன் தங்கி வேலை பார்த்து வந்தார். அப்போது சரஸ்வதிக்கும் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் காதல் ஏற்பட்டு பழகி வந்தனர். அந்த விவகாரம் அக்கா கணவர் ரமேஷ்குமாருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து மாமியாரை வரவழைத்து மச்சினியை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில்தான் கடந்த 3 நாளாக சரஸ்வதியை காணவில்லை என ரமேஷ்குமாருக்கு அவரது மாமியார் போன் செய்து தகவல் அளித்துள்ளார். இதனால் ராஜாவின் தாய் தனவதியை சந்தித்த ரமேஷ், உன் மகன்தான் என் மச்சினியை எங்கேயோ கூட்டிக் கொண்டு சென்று விட்டான், அவன் எங்கே என்று கேட்டு சத்தம் போட்டுள்ளார். அதை கேட்டு தனவதியின் உறவினர்கள் ரமேஷ்குமாரை தட்டி கேட்க இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. கையாலும் கீழே கிடந்த கற்களாலும் மாறி மாறி தாக்கிக் கொண்டு இரத்த காயங்களுக்கு உள்ளாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் ராஜாவின் நண்பர்களான ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அமித் நாயக், அபிஷேக் சுனா உள்ளிட்ட 5 பேரை கைது செய்துள்ளனர்.